நான் சில பேரண்டிங் டெக்னிக்ஸ் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு சைக்காலஜிஸ்ட்டா அத நீங்க எவ்ளோ ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. குழந்தை அழுது அடம்பிடிக்கும்போது அத கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றது. 5ங்க. இக்னோரிங் சம்டைம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். எப்பயுமே கிடையாது. குழந்தை செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன குட் பிஹேவியருக்கும் ரிவார்ட் குடுக்குறது. 6ங்க. ஏன்னா ரிவார்ட் வந்து மோட்டிவேட் பண்ணும். ஆனா அதுவே நீங்க ஓவர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்க அந்த ரிவார்டுக்கு தான் ஆக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து அதோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. குழந்தைய டிசிப்ளின் பண்றதுக்காக டைம் அவுட் குடுக்குறது. 7ங்க. இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். காமன் கன்சிஸ்டன்ட்டா பண்றப்போ. இதுவே நீங்க குழந்தைங்க ஐசோலேட் பண்ற மாரியோ, இல்ல பனிஷ்மென்ட் பண்ற மாரியோ குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது பேக் ஃபயர் ஆயிடும். கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்றதுக்காக குழந்தைங்க கேட்கிற எல்லாத்துக்குமே எஸ் சொல்றது. 2 இது உங்க பேரண்டிங் ஸ்டைலையே மாத்திரும். குழந்தைங்களுக்கு ஜென்ரல் பவுண்டரிஸ் தான் தரணுமே தவிர்த்து எண்ட்லெஸ் எஸ் சொல்லவே கூடாது. குழந்தைங்க அழுதாங்கன்னா அவங்கள உடனே போய் கம்ஃபர்ட் பண்றது. 7ங்க. கம்ஃபர்ட் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா அவங்க எமோஷன்ஸையுமே ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். இதனால அவங்க எமோஷன்ஸுமே லேர்ன் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன டெய்லி டெசிஷன்ஸ குழந்தைங்களே எடுக்க விடுறது. 9ங்க. இது கண்டிப்பா குழந்தைங்களோட கான்ஃபிடன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். சின்ன விஷயம் தான், ஆனா ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். குழந்தைங்கள சத்தம் போட்டு அதட்டாம இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு காமா எக்ஸ்பிளைன் பண்றது. 10ங்க. ஏன்னா எமோஷன்ஸ்ன்றது குழந்தைங்க உங்ககிட்ட இருந்து தான் கத்துப்பாங்க. நீங்க குழந்தைங்க கிட்ட எப்படிலாம் டீச் பண்றீங்களோ, குழந்தைங்க அதோட ரீசனிங்கும் ட்ரஸ்ட்டும் அப்பதான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.